சிவாய நமக. இன்று நம்ம சைவ சித்தாந்த சுடர் அழகு 7ல் மாயா மலத்தை பற்றி சிந்திக்கணும். என்பது மலம் என்பதை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மலங்கள் 3 வகைப்படும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஆணவம், கண்மம், மாயை. இப்போ இதில் நம்ம மாயா மலத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். மா என்றால் அழிதல், யா என்றால் தோன்றுதல். அப்போது உடல்களும் உலகப் பொருட்களும் தோன்றுறதும் அழிதலும் பின்னர் மீண்டும் தோன்றுதலும் அழிதலுமாக ஒரு நிலையற்ற தன்மை உடையன என்பதால் அண்டர்லைன் த வேர்ட் உடல்களும் உலகப் பொருட்களும். எங்கள் உயிரை பற்றி சொல்லவே இல்லை, ஏன் சொல்லலை? அனாதி. ஓகேவா? அப்போது உடையன என்பதால் இது மாயா என்று அழைக்கப்படுகின்றது. ஓகேங்களா? அப்போது குடத்திற்கு களிமண் போல உலகத்திற்கு மாயை. குடத்திற்கு என்ன களிமண்? களிமண் தான் குடமாக மாறுது. அது மாதிரி தான் உலகத்திற்கு மாயை தான் காரணப்பொருள். உலகத்திற்கு வித்தாய், அழிவில்லாததாய், ஜடமாய், எங்கும் நிறைந்ததாய், அருவாய், ஆற்றல் வடிவனதாய் இருப்பது தான் என்னது? எனர்ஜிட்டிக்காக இருக்கிறது தான் என்னது? மாயை. அதுக்கப்புறம் உலகம் ஒடுங்குவதற்கும் மீண்டும் வருவதற்கும் இடமாய் உள்ளதால் இங்கேயும் நம்ம யோசிக்கணும். உலகம் ஒடுங்குவதற்கும் மீண்டும் வருவதற்கும் உயிர்ன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேவா? உலகம் ஒடுங்குவதற்கும் மீண்டும் வருவதற்கு இடமாய் உள்ளதால் இது மாயை என அழைக்கப்படுகிறது. தூளமாய் நின்ற காரிய பொருட்கள் படிமுறையாக ஒன்றை விட ஒன்று சூக்கமமாய் மாறிக்கொண்டு போகும் பொழுது முடிந்த சூக்கம நிலையை மாயை. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம தூளமாய் பார்க்குற காரிய பொருட்கள் எல்லாமே, கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருட்கள் எல்லாமே கண்ணால் பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மேசையில் ஒரு தண்ணி சிந்திரிச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? காற்றில் கலந்து விடும். ஆவியாக மாறி காற்றில் கலந்து விடும். அந்த இடத்துல நீர் இருக்காது. அதுக்காண்டி அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி தானே? அது அழியலை. அது மேலே தான் மாயையும். தூளமாய் நின்ற காரிய பொருள் சூக்குமமாக எப்படி மேசை மேலே தண்ணீர் காற்றுல ஆவியாக மாறிச்சோ அது மாதிரி சூக்கமமாய் முடிந்த சூக்கம நிலையே என்னது? மாயை அப்படின்னு அழைக்கிறோம். மாயை 3 வகைப்படும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. 3 மாயையிலையும் சுத்த மாயையில் இருக்கவங்கள விஞ்ஞான கலர் என்றும், அசுத்த மாயையில் இருக்கவங்கள பிரளயா கலர் என்றும், பிரகிருதி மாயையில் இருக்கவங்கள சகலர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போது சுத்த மாயை அப்படின்னா ஆணவ மலம், ஒரு மலம் மட்டும். மலங்கள் மும்மலம், ஆனால் ஒரு மலம் மட்டும் கொண்டவங்க விஞ்ஞான கலர். ஆணவம், கண்மம் என்ற 2 மலங்கள் கொண்டவர்கள் பிரளயா கலர். 3 மலங்களும் கொண்ட நம்மளை மாதிரி சகலர் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ மாயை 3 வகைப்படும். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. மலங்களும் 3 வகைப்படும். மலத்தையும் மாயையும் நம்ம குழப்பிக்கிடக்கூடாது. மலம், ஆணவம், கண்மம், மாயை. ஆனால் அதில் மாயை 3 வகைப்படும். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.